கத்தார் வீட்டுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிடிகே ஃபேமிலி பிளாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போற பிளாக் என்னன்னா, நம்ம கத்தார்ல புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு 3 மந்த் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடை ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். ஸோ இது கத்தார் ஹோம் டூர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு 2 பிஹெச்கே வீடு, ஃபுல் ஃபர்னிஷ்டு தான். ஸோ இதோட பிரைஸ் எல்லாமே நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனதுமே ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீபாய் போட்டிருக்காங்க, டீ டேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 பெட் சீட்டு, ஒரு சோஃபா இருக்கு பாருங்க. இது வந்து பெட்டாவே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்ல இருக்கு சோஃபா இது. அந்த பக்கம் ஒரு 2 பேர் உட்கார மாதிரி ஒரு சோஃபா, ஒரு ஆள் உட்கார மாதிரி ஒரு சோஃபா இருக்கு. ஸோ என் பொண்ணோட சைக்கிள் இங்க விட்டு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இவங்க இன்க்ளூடட், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு இது. ஸோ நம்ம ஜஸ்ட் மேல எல்லாம் கவர் தான் போட்டிருக்கோம். அழுக்காகக்கூடாது, எல்லாம் புது ஃபர்னிச்சர்ஸ்னால அழுக்காகக்கூடாது. அழுக்காச்சா நம்ம ரெண்டு பே பண்ண வேண்டியது, நம்ம காலி பண்ணிட்டு போகும்போது பே பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு நாங்க வந்து ஒரு சேஃப்டிக்கு கவர்லாம் வாங்கி மேலே போட்டு இந்த மாதிரி கவர்ல ஒட்டி இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் ஒட்டினது தான். இங்கே வந்து பசங்க இருக்காங்க, கிறுக்கிடுவாங்க, ஏதாவது ஊத்திடுவாங்க. இங்க பாருங்க ஆல்ரெடி நாங்கள் ஊற்றிருக்கோம். மேலே கொஞ்சம் அழுக்கு இருக்கு. ஸோ சேஃப்டிக்காக நாங்கள் மேலே வந்து இந்த மாதிரி கவர் போட்டு ஒட்டிச்சிருக்கோம். அந்த மாதிரி சோஃபா மேலேயுமே கவர் போட்டிருக்கோம். ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் சோஃபா பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா எங்கள் சார் விளையாடுறதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம், சும்மா அவருக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. அது மேலே திருப்பினோம்னா அது வந்து கீ மாதிரி இருக்கும், திருப்பினா சவுண்ட் வரும். ஸோ அதை கீழே போட்டோம்னா கொஞ்சம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு, ஒரு டைம் பாஸ் ஆகும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட டாய்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஜாலியாக விளையாடுறதுக்காக ஒரு நிறைய டாய்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து இந்த பஞ்சில் இருக்க டாய்ஸ் எல்லாமே. ஸோ அதனால அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த சைட் டேபிளுமே வந்து இவங்க கொடுத்தது தான். ஸோ நாங்கள் அது மேலே சும்மா அதை அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ எஸ்பெஷலி இந்த 2 மணி பிளான்ட் வந்து புது வரவு. எங்கள் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இந்த மணி பிளான்ட். இது கத்தாரில் எங்கள் வக்கரால வாங்கினோம். ஸோ அவங்க ரொம்ப நாளாக கேட்டு இருந்தது. ஸோ அதனால 2 மணி பிளான்ட்டை வாங்கி வச்சிருக்கோம். டிவி வந்து நம்மளோட டிவி இது. நம்ம வீட்டில் பழைய வீட்டில் இது வாங்கி ஒரு 5 வருஷம் மேலே ஆயிருக்கும், 5-6 வருஷமா ஆயிருக்கும் இந்த வாங்கின டிவி. பழைய வீட்டிலேருந்து இந்த ரெண்டு வீடு வாங்கி, இந்த 3வது வீடுக்கு இந்த டிவி வந்திருக்கு. இப்போ இங்கே 5 வருஷம் மேலே ஆச்சு இந்த டிவி வாங்கி. இந்த ஃபவுண்டெயினும் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. ஸோ இது எல்லாமே பழைய வீட்டில் இருந்தால் அப்படி வச்சு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். லிவிங் ஏரியாவில் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு பார்க்கறதுக்காக. கிட்ட வாங்க, கொஞ்சம் ஒரு சூப்பர் ஒரு மொமெண்டோ இருக்கு இங்கே வந்து பாருங்க. இது வந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு மெமரபுளான ஒன்று, எங்களுக்கும் சரி. ஏன்னா அது எங்கள் பொண்ணு ஒரு 3 வயசாக இருக்கும்போது கத்தாரில் வந்து ஒரு பொங்கல் ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பாசிங் பாலில் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கின ப்ரைஸுங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதுனால ரொம்ப ப்ரீஷியஸாக அவங்க திரும்ப வச்சிருக்கோம் இதை. ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னு வச்சுங்களேன். வாங்க, அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு டைனிங் ஏரியா இருக்கு. ஸோ இது வந்து பெரிய ஹாலாக இல்லாமல் 2ஆக பிரிச்சுட்டாங்க. லிவிங் ஏரியா தனியாக, டைனிங் ஏரியா தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹால் சின்னதாக இருக்கு. பழைய வீட்டில் ஹால் பெருசாக இருக்கும் கொஞ்சம் எங்களுக்கு, சிங்கிள் பெட்ரூம்லேயே. இது வந்து கொஞ்சம் ஹால் எங்களுக்கு 2ஆக பிரிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் லிவிங் ஏரியா போயிடுச்சு, இந்த பக்கம் டைனிங் ஏரியா வந்துச்சு. டைனிங் ஏரியாவில் இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் கப்போர்டு கொடுத்துருக்காங்க. மேலே கண்ணாடியோட ஸ்டோரேஜ் கப்போர்டில் திங்ஸ் நாங்கள் எல்லாம் மளிகை சாமான், ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்குது எல்லாமே இங்கே தான் வச்சு நாங்கள் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ இந்த வீட்டில் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு எங்களுக்கு கவலையே இல்லை. ஸோ எல்லா திங்ஸையும் உள்ளே டம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடு எங்களுக்கு காலியாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக எக்ஸஸாக இருக்கிற மளிகை சாமான்லாம் இதில் வச்சுருவோம் நாங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து 6 பேர் உட்கார மாதிரி ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சீட்டு அந்த டைனிங் டேபிளோட இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோன் நானுங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இங்கே லோக்கலில் எதாவது பேசணும்னா லேண்ட்லைன் நம்பருக்கு ஃப்ரீங்க. ஸோ அதனால் இங்கே வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த பூஜா கபோர்டு இருக்கு. பூஜா கபோர்டுமே பழைய வீட்டில் இருந்தது தான். ஸோ அதையே நாங்கள் இங்கே வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். அப்படியே லிவிங் ஏரியா உள்ள வந்து இப்போ டைனிங் ஏரியா வந்துடும். டைனிங் ஏரியாலேருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கிச்சனு. இந்த டைனிங் ஏரியால இருந்தால் எல்லா ரூமுக்கு போகிறதுக்கும் ஆக்சஸ் இருக்குங்க. பாத்ரூமுக்கு, பெட்ரூமுக்கு, கிச்சனுக்கு எல்லாமே வந்துட்டு டைனிங் ஏரியாலேருந்து தான் வந்து உள்ளே போக முடியும். ஸோ டைனிங் ஏரியாலேருந்து உள்ளே வந்தோம்னா கிச்சன் வந்துருச்சு. கிச்சன்லேயுமே நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இங்கே எல்லாம் ஃபுல்லாக மளிகை சாமான், நம்ம அப்போ அன்றாட யூஸுக்கு தேவையான மளிகை சாமான் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக இதில் போட்டு வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக காய்கறி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. இதில் எல்லாம் வந்து பாத்திரங்கள் இருக்குது, யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், கொஞ்சம் யூஸ் பண்ணாத பாத்திரங்கள். ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கப்போர்டு. இங்கேயும் ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாக, இது சிங்க்கு கீழே. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்துட்டு பாத்திரம் வச்சுருக்கோம். ஸோ சைடில் மேலேயும் பாருங்கள் நல்லா நீட்டாக லென்த்தியாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பாத்திரம் வச்சுருக்கோம். இது வந்து கீசர் இது. ஸோ இந்த வீட்லேயே வந்துட்டு கீசரு, ஏசி எல்லாம் ஃபுல் ஃபர்னிஷ்னால் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வென்டிலேஷனுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம அப்படியே கிச்சன்லேருந்தே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரோடு இது. ஸோ அதனால ஓப்பன் ஏரியா தான், நல்லா வென்டிலேஷன் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு. லாஸ்ட் இயர் நாங்கள் 2024 வந்துட்டு துபாய் போயிருந்தோம். பை ரோடு இங்கேருந்து போனோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லாங் நானுமே கார் ஓட்டிட்டு போனது, ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் ஒன் வேக்கு. ஸோ லாங்காக போயிட்டு நாங்கள் இங்கேருந்து துபாய் போனோம், அபுதாபியும் போனோம்.
ஸோ அதுக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மெமரி ஆகிடுமே சொல்லிட்டு மேக்னெட் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப நிறைய செலிபிரிட்டிஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மேக்னெட்டாக ஊற்றி வச்சுருப்பாங்க. எல்லாம் ட்ராவல் பண்ணதுக்கு. சரி நம்மளும் ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு ரத்தமாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நாங்கள் வந்து UAE போனதுக்காக இங்கே துபாய் போனோம், அபுதாபி போனோம். ஸோ அங்கே போனதுக்காக 2 மேக்னெட்டு. ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெக்ரின் ட்ரிப் போயிருந்தோம் லாஸ்ட் இயரே. அவங்க ஸோ லாஸ்ட் இயர் அந்த டிசம்பர்ல போயிருந்தோம் பெக்ரீனுக்கு. ஸோ அது ஞாபகார்த்தமா இங்க ஒரு பெக்ரீனுக்கான நேம் போட்டு ஒரு இங்க வந்து மேக்னெட் வச்சிருக்கோம், ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6 பர்னர் வச்சு ஒரு பெரிய அடுப்பு இருக்குங்க. ஸோ குக்கிங்க்கு வந்து பிரச்சனையே கிடையாது. 6 பர்னர் இருக்கு. ஸோ இவங்க பாட்டு குக் பண்ணலாம். ஒரே ஒரு 1 ஹவர்ல ஃபுல் குக்கிங்கே முடிச்சிடலாம் 6 பர்னர் இருக்கிறதுனால. ஸோ இந்த சைடில் வச்சு அந்த டேபிளோட எங்களோட டேபிள் தான் பழைய வீட்டில் இருந்தது. இந்த டேபிள் இங்கே இவங்க இல்லை. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவன் எங்கள் பழைய வீட்டில் நாங்கள் வாங்கின ஓவன் இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அவன் இருக்கு. ஸோ எப்பயாவது பேக் பண்ணுவாங்க ஒய்ஃபு. ஸோ அதுக்காக இது வாங்கி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவல் மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ இதுதான் கிச்சன் உள்ள இருக்கிறது. அப்படியே கிச்சன்லேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு டைனிங்லேருந்து போயிட்டு அப்படி போனால் 2 பெட்ரூம்ங்க. இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஆஃப் பாத்ரூம், ஜஸ்ட் நம்ம வந்துட்டு வாஷ்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் பாத்ரூம். இந்த பாத்ரூம் தான் குளிக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய பாத்ரூம். இதுதான் டைனிங் ஏரியாவில் இதுக்கு 2 பெட்ரூமுக்குமே வந்து வழி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போயிடறோம். இது வந்து நாங்கள் தூங்குற ரூமு. ஸோ இந்த ரூம்ல நாங்கள் சில ஆல்டரேஷன் தான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த பெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவீன் சைஸ் பெட் ஒன்றும் சிங்கிள் சைஸ் பெட் ஒன்றும் இருக்கு. இந்த சிங்கிள் பெட் வந்து நாங்கள் அந்த ரூம்ல இருந்து இங்கே போட்டோம். ஸோ 4 பேர் இருக்கிறதுனால ஒரே இந்த குவீன் சைஸ் பெட் படுக்க முடியாது. அதே போக இந்த பெட் வந்துட்டு இந்த போர்ஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ பையனுக்கு வந்து இங்கே நம்ம இது கட்டி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த தூளி கட்டி வச்சிருக்கோம். ஸோ அந்த இதுக்காகவும் எங்களுக்கு 4 பெட்டு போடணும். அதுக்காக குழந்தைங்க உருண்டு விடக்கூடாது, செவுத்து ஒட்டி இருக்குன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இப்படி இருந்த பெட்டை இந்த சைடில் மாற்றிட்டோம். அது நம்ம தூங்குறதும் அந்த சைடு தான் தூங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதான் இந்த பக்கமாக நாங்கள் தலை வச்சு படுக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் மாற்றிட்டு அந்த ரூமில் சிங்கிள் பெட் 2 இருந்துச்சு, அதை தூக்கி ஒன்று இங்கே போட்டு பெரிய பெட்டை நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 4 பேர் நல்லா ஃப்ரீயாக படுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இந்த பெட்ரூமில். இங்கே பாருங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் இங்கே எங்களுடைய ஜஸ்ட் திங்ஸ் எல்லாம் இருக்குது. பொண்ணு ப்ளே பண்ணுறதுக்கான உங்களுடைய பசில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கபோர்டு. நல்லா இங்கே நான் பெரிய பெரிய கபோர்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு திங்ஸ் வைக்கிறது ஈஸியாக போச்சு. என்னோட ட்ரெஸ் இது ஃபுல்லாக இருந்ததில்ல. அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு இதில் எந்த ட்ரெஸ் தான் இருக்கும். என்னோட தான் மொக்ஸ் இதில் வச்சிருக்கோம். மற்ற பசங்கள்லாம் அந்த ரூம் வச்சிருக்கோம். மேலே ரொம்ப ட்ராவல் பண்ணுற சூட் கேஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்பு. இங்கே உங்களுக்கு தெரியும் கத்தாரில் வந்து வெயில் காலத்துல நிறைய வெயில் அடிக்கும். அதே மாதிரி குளிர் காலத்துல குளிர் வச்சு செய்யும். அதனால ஹீட்டர் இருக்கு, ரூமை கொஞ்சம் ஹீட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வச்சிருக்கோம். அதான் நமக்கு ஏசி இருந்தாலும் ஃபேன் இல்லாமல் தூக்காது. இங்கே சீலிங் ஃபேன் போட முடியாது. ஸோ அதுக்காக அந்த சவுண்ட் வேணும், நமக்கு காற்று வேணும் இருக்காங்க. நம்ம டேபிள் ஃபேன் வாங்கி வச்சிருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் அங்கே வந்து சும்மா ஜஸ்ட் அவனை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு ஸ்விங்கர் வச்சிருக்கோம். ரைட்டிங் டேபிள் இருக்கு இங்கே. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பால்கனிக்கு போனோம்னா பெட்ரூம்லேருந்து நீங்கள் பால்கனிக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்காக 2 பெட்ரூம்லையுமே டோர் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி அந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ இந்த ரூம்ல ஏசி அவங்களே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டுமே அவங்களுடையது தான். வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். ஸோ அப்படியே செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிளேயிங் ரூமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என் பொண்ணு விளையாடுறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பையன் பொண்ணு 2 பேரும் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கேயே ஒரு சைட் டேபிள் இருக்கு. சைட் டேபிள் என் பொண்ணுடைய ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் எல்லாம் இப்போதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. நோட் புக்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே வச்சிருக்காங்க. பேக் பண்ணி குத்தன்னு போவாங்க. ஸோ அவங்களுக்கு திங்ஸ் ப்ளே பண்ணுற திங்ஸ் ஜஸ்ட் பேக்கில் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ எடுத்து கொட்டி மெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சும்மா நாங்கள் வீடியோ எடுத்துக்காக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அங்கிருந்து இந்த 2 சிங்கிள் பெட்டுமே இந்த சைடில் இப்படி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்பேஸ் எங்களுக்கு வேணும் விளையாடுறதுக்கு சொல்லிட்டு இந்த பெட் அப்படியே ஓரம் தள்ளிட்டோம். சிங்கிள் பெட் தானே, ஒரு பெட் அங்கே போயிடுச்சு. ஸோ இன்னொரு பெட் அப்படியே ஓரம் தள்ளி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்லேயும் ஒரு கபோர்டு இருக்கு பாருங்க. இது 4 டோர் கபோர்டு தான். இதுவும் 4 டோர் கபோர்டு. இதில் என் பொண்ணோட ட்ரெஸ் வச்சிருக்கோம் ஃபுல்லாக. இந்த பக்கம் என் பையனோட ட்ரெஸ், என் பொண்ணோட ட்ரெஸ் இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம் ஃபுல்லாக. எங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நல்ல இந்த இதில் வந்து நிறைய ஃபோட்டோ நிறைய இருக்கு, கபோர்டு நிறைய இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அதில் போட்டு டம்ப் பண்ணிட்டோம். மேலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ட்ராவல் பண்ணுற ட்ராலிஸ் இருக்குது. ஸோ கீழே மேட்டு கீழே வந்து அடிப்படாமல் இருக்கும் பையனும் சொல்லிட்டு பொண்ணுக்கும் சொல்லி சும்மா ஒரு மேட் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். இதில் உட்காந்து ப்ளே பண்ணுவாங்க. இதெல்லாம் என் பொண்ணு வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும்போது வாங்கின ஸ்கூட்டர். இதில் உட்காந்து பழைய வீட்டில் உட்காந்து வீடியோலாம் எடுத்துருக்கோம் நாங்கள், இது ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஸ்கூட்டர் தான் இது. இது வந்து உட்காந்துட்டு தள்ளிட்டு போகணும். அவங்க உட்காந்துப்பாங்க, நாங்கள் இந்த ஜீப் மாதிரி இருக்கும், சும்மா தள்ளிட்டு போவோம். ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் பைக் ஒன்று இருக்குது ஓட்டுறதுக்கு. இந்த ரூம்லேயும் ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால சும்மா ஓரம் கட்டி போட்டு வச்சுக்கிட்டோம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக என் பொண்ணோட ஃபுல்லாக டாய்ஸ் தான் இருக்குது உள்ள. இதுலேயுமே இதுவும் பெட்ரூம் தானே, அதனால் இங்கேயும் ஒரு
ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல நாங்க இங்க தான் வந்து மொத்தம் மேக்கப் ஐட்டம் எல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற க்ரீமுங்க சீப்பு எல்லாமே இந்த ரூம்ல. அந்த ரூம்ல மோஸ்ட்லி வந்து யாரும் ரெடி ஆக மாட்டாங்க. இந்த ரூம்ல தான் ரெடி ஆவாங்க. அதனால இந்த ரூம் தான் ஃபுல்லாவே மொத்த திங்ஸுமே இருக்குது. ஸோ இந்த ரூம்ல இருந்தும் நம்ம பால்கனிக்கு போகலாம். ஸோ இது அதுக்கும் ஒரு டோர் வச்சிருக்காங்க. எப்பவுமே லாக் பண்ணி வச்சிருப்போம் பசங்க இருக்கிறதுனால. ஸோ அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணோம்னா நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. நல்ல வென்டிலேஷன். இந்த வீட்டுக்கு அந்த மெயின் காரணமே வென்டிலேஷன் தாங்க. அந்த வீட்டில் எங்கள் வென்டிலேஷன் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நம்ம வென்டிலேஷன் வேணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். நல்லா சைடில் ஃபுல்லாக விண்டோ இருக்கும். பால்கனியுமே ஓப்பன் பால்கனி, நல்லா ஃப்ரீயாக காற்று வரும். அப்படியே வெளியே நின்று ஜாலியாக கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பசங்க கிரவுண்ட்லாம் இருக்கும், விளையாடுவாங்க வீக்கெண்டில். ஸோ அதனால நாங்கள் அப்படியே மேலே அங்கே கயிறு கட்டி வச்சிருக்கோம் துணி காய போட. இதுலேயும் துணி காய போடுவோம் ஸ்டாண்டில் துணி காயிலையும். அதுக்கப்புறம் இங்கே வாங்க நாங்கள் கொஞ்சம் சும்மா ஒரு கார்டன் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த கோல்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கற்பூர வச்சு நட்டுருக்கோம். அதுக்கு தான் துளுத்து வந்துகிட்டு இருக்கு. அது போக இதில் விதையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு சீட் பால் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அந்த சீட் பாலை போட்டிருக்கோம். அது இப்போ தான் 2 இலை துளுத்து வந்திருக்கு. அது போக மிளகா, எங்களுடைய யூஸ் பண்ணுற மிளகாலேருந்து அந்த மிளகா விதையை தூக்கி போட்டிருக்கோம். அதுவும் எங்களுக்கு தெரியாமல் இது 2 செடி முளைச்சி வந்திருக்கு. பாப்பா வளருதான்னு பார்க்கலாம். இதான் ஒரு லென்த் ஓரளவுக்கு பெரிய பால்கனி தான் எங்களுக்கு. 2 ரூமுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸு காய போட்டுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து செடியும் வளர்ப்பாங்க. ஸோ நாங்கள் சும்மா அவங்களால முடிஞ்ச ஒரு 4 பாட்டை வச்சு செடி வளர்க்குறோம். வாங்க உள்ள போகலாம். உள்ள வாங்க. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டோம். இதுதான் எங்களுடைய 2 BHK வீடு. இதுக்கு மூவ் ஆகி நாங்கள் வந்து 4 months ஆகுதுங்க. ஸோ இது வந்து தோஹால தான் இருக்கு. ஸோ தோஹா இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி தான். ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு 4300 ரெண்ட் பே பண்றோம். அது போக எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், வைஃபை தனிங்க. ஸோ எவ்ரி மந்த் வைஃபைக்கு நாங்கள் 300 ரியால் பே பண்றோம். எலக்ட்ரிசிட்டி வாட்டர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூசேஜ் நமக்கு டிஃபர் ஆகும். ஒரு மந்த்துக்கு வந்து 125 to 250 ரியாலுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குங்க. சரி வரும். லாஸ்ட் மந்த் எங்களுக்கு வந்துட்டு 125 ரியால் கிட்ட வந்துச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ சம்மர் இப்பதான் ஆரம்பிக்குது. விண்டர்னால அந்த அளவுக்கு நாங்கள் ஏசி போடல. ஏசி யூஸ் பண்ணோம்னா ஒரு 200 ரியால் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஹவுஸ்க்கு மட்டுமே ஒரு 4800 to 900 செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து இந்த வீட்டோடைய எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ நாங்கள் இந்த ரெண்ட் பே பண்றோம் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு யாருன்னா வந்துட்டு ஒரு கத்தாருக்கு வரணும்னா ஒரு 2 BHKக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மட்டுமே ஒரு 4800 உங்களுக்காக தோஹால நீங்க செலவாகும். வக்ரா மூவ் ஆனீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மியாகும். 500 to 600 ரியால் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. நாங்களுமே நெக்ஸ்ட் இயர் வக்ராக்கு மூவ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் இங்கே ப்ரைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி நாங்களும் வக்ராக்கு மூவ் ஆயிடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you in another video.